கரூரின் பிளாக் சாட்டர்டே என்று கரூருடைய வரலாற்றிலே மறக்க முடியாத ரணமான ஒரு கிழமையாக ஒரு நாளாக நேற்றைய தினம் அமைந்துவிட்டது. கரூரின் கருப்பு சனிக்கிழமை என்றே சொல்லலாம். 40 உயிர்கள் பலியாகிவிட்டன. இவர் காரணம் அவர் காரணம் என அரசியல் தற்போது சுட சுட ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் போன 40 உயிருக்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? யார் பதில் சொல்ல போகிறார்கள்? இவர் அவரை குற்றம் சாட்டுவார், அவர் இவரை குற்றம் சாட்டுவார், இருவரும் இன்னொருவரை குற்றம் சாட்டுவார்கள். அவரவர் ஆதாயத்துக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் பேசப் போகிறார்கள். ஆனால் நடந்த ஒவ்வொரு சம்பவம், அந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, சர்வ தேசங்களிலும் தற்பொழுது ஒரு தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதைதான் கரூரின் கருப்பு சனிக்கிழமை நடந்தது என்ன சத்தியம் டிவி டீகோட் செய்கிறது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எங்கு தவறு நடந்தது, மக்கள் எழுப்பும் கேள்விகள் என்ன போன்ற அனைத்தையும் பட்டியலிடப் போகிறோம். முக்கியமாக இதுவரை நீங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காணாத சில காட்சிகள், காணாத சில பேட்டிகள், காணாத சில உண்மைகளை உங்கள் முன் வைக்க இருக்கிறோம். அதுதான் கரூரின் கருப்பு சனிக்கிழமை சத்தியம் டிவி டீகோட் செய்யும் நடந்தது என்ன. முதலில் இந்த 40 உயிர்கள் பலியானதற்கான காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம், தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் 40 உயிர்கள் அடுத்தடுத்து கீழே விழுந்து மூச்சையாகி நீர் சத்து இழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன் என்றப்படுகின்ற நீர் சத்து குறைந்து காணாமல் போனது இந்த இடத்தில் தான் விழுந்து விட்டார்கள். அடுத்தடுத்து விழுந்தார்கள். இந்த இடம் காவு வாங்கிய இடம், 40 பேரை காவு வாங்கிய இடம் இதுதான். இந்த இடத்தை பாருங்கள். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது முழு திரையிலே நீங்கள் பார்க்கலாம். வெறும் காலணிகளாக இருக்கின்றன. பயத்திலே, பதற்றத்திலே என்ன செய்கிறோம், என்ன நடக்கிறது என தெரியாமல் ஒருவர் மேல் ஒருவரை அழித்து ஓடி அவர்கள் மேலேயே நடந்து சென்று பல உயிர்களை பலி வாங்கிய இடம் இது. 40 உயிர்கள், குழந்தைகள் முதல் 9 குழந்தைகள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் தங்களுக்கு பிடித்த ஒரு நபரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள், நடிகரை பார்ப்பதற்காக அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அவ்வளவு நேரம் காக்க வைத்தது யார்? போதிய அளவு பாதுகாப்பு கொடுக்காது என்ன? ஏன் நிர்வாகம் சரியாக அங்கு செயல்படவில்லை? போதிய ஏற்பாடுகள், தக்க ஏற்பாடுகள் ஏன் செய்யப்படவில்லை என பல கேள்விகளை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள். நாம் அதை பார்க்கும்போது நமக்கும் பல கேள்விகள் எழுகின்றன. இந்த காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலே மனம் பதைக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு இந்த இன்சிடென்ட் பிளேஸ், இந்த விபத்து நடந்த விபத்து என்பதை விட இது ஒரு நிகழ்வு, எதேச்சையாக நடந்த நிகழ்வாக கூட இருக்கலாம். ஆனால் இதன் பின்னணி ஆராயும்போது நிச்சயமாக இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய சரியான நடவடிக்கைகள், அனைத்து தரப்பும் சேர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எங்கோ ஒரு இடத்திலே ஒரு கோளாறின் காரணமாக அது ஏதோ ஒரு இடத்திலே சரியாக நடைபெறவில்லை. ஒருவேளை ஈகோ பிரச்சனையாக இருக்கலாம். அவர்கள் சொல்லி நான் ஏன் கேட்க வேண்டும் என விஜய் இருந்திருக்கலாம். இல்லை விஜய்க்கு நாம் ஏன் சொல்ல வேண்டும் என மற்றவர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அந்த ஈகோ பிரச்சனையிலே பலியாகி இருப்பது, நாம் பறிகொடுத்திருப்பது 40 உயிர்கள், அதிலும் குழந்தைகள் 9 பேர். ஒரு இளம் தம்பதியர், அடுத்த மாதம் திருமணம் செய்யக்கூடிய தம்பதியர் கூட இறந்து போயிருக்கிறார். இதை எப்படி சொல்வது என்பது அந்த அளவுக்கு மனம் கனத்து போயிருக்கிறது. விஜய் சொல்கிறார், கமல் சொல்கிறார் என்றெல்லாம் இல்லை. ஒவ்வொரு தமிழனும் இன்று அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நடந்துவிட்டதே, ஏதோ ஒரு பேரிடர் வருகிறது, சுனாமி வருகிறது, எரிமலை வெடிக்கிறது, பூகம்பம் வருகிறது, ஒரு விபத்து, பேருந்து விபத்து நடக்கிறது, ரயில் விபத்து நடக்கிறது என்றால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இது ஒரு நடிகரை தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே ஒரு தலைவராக மாறியிருக்கின்ற நடிகரை பார்க்க சென்ற போது நடந்த சம்பவத்திலே பறிபோன அப்பாவி உயிர்கள். உண்மையிலே இவர்கள் நடிகரின் பேச்சை கேட்க போனார்களா, நடிகரை பார்க்க போனார்களா என்று கூட தெரியாது. ஆனால் பாவம் தற்போது 40 பேர் பலியாகி இருக்கிறார். குழந்தை முதல் முதியோர் வரை என வயது வித்தியாசமின்றி பலியாகி இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நாம் பார்ப்பதை விட முதலில் ஒரு பேட்டியை பார்க்க போகிறோம். அந்த பேட்டியை பார்த்த பிறகு நாம் பேசுவோம். முதலில் ஒரு பெண்மணி பேசுகின்றதை கேட்போம். கேட்ட பிறகு நாம் பேசுவோம்.
கோகுலஸ்ரீ ஆகாஷ் 2 பேரும் கல்யாணம் 2 இதுக்குமே 24 வயசு தான் ஆகுது. 5 மாசம் கல்யாணம். அவங்க கரூர் மாப்பிள்ள, நான் உப்படமங்கலம் தம்பி. எங்கிட்ட 2 மணிக்கெல்லாம் பேசிட்டு தான்ப்பா போனாங்க. நாங்க ஓரமா கரூருங்கிறனால போனாங்க. மழை நானும் விட்டுருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க வீட்டுல மாடியில நிக்கிறேன்னு சொன்னாங்க. இறங்கி வர்றப்பதாப்பா என் பிள்ளைய கொண்டுட்டானுங்க. 2த்தையுமே கொண்டுட்டாங்க, மிதிச்சே கொண்டுட்டாங்க. செய்தி பார்த்துட்டு தான் நானே போனேன். அடுத்த மாசம் கல்யாணம் போயிட்டாங்க. 2 பேருமே போயிட்டாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாம போய் இந்த விஜய்னு எல்லாரும் செத்துட்டாங்களே. கோகுலஸ்ரீ அந்த பெண்ணின் குரல் மனதை உழைய செய்கிறது. என்ன செய்வதென்றே சொல்ல முடியவில்லை. அடுத்த மாதம் திருமணம், ஜோடியாக சேர்ந்து தங்களுக்கு பிடித்த நடிகரை பார்க்கலாம் என்று சென்றிருக்கிறார்கள். தற்போது இருவரும் இல்லை. அந்த தாயின் கதறல் நிச்சயமாக நம் ஒவ்வொரு மனதிலும் ரணத்தை ஏற்படுத்துவது உறுதி. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அடுத்த மாதம் திருமணம் செய்யக்கூடிய இளம் ஜோடிகள் இன்று இல்லாமல் போயிருக்கிறார்கள். அதுவும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கோம் என்று இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டிடத்தின் மாடியில் இருந்திருக்கிறார்கள். பிறகு எப்படி கீழே வந்தார்கள், என்ன நடந்தது அது தெரியவில்லை. அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம். பல நமது ஊடகத்திலே காலையிலிருந்து நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் தொடர் நேரலையில் அந்த மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தது, கூரைகள் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் ரசிகர்களா அல்லது வாள்களா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக அந்த தொண்டர் கூட்டம், ரசிகர் கூட்டம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது.